Hi friends, welcome to Max Mantra TNP channel. இப்போ போன கிளாஸ் நான் பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் அதோட ரீசனிங் மட்டும் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்தோம். நம்ம அந்த சிலபஸில் இனிமேல் ஒவ்வொரு கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா டைஸ் பகடை. டைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 ஃபேஸஸ் இருக்கும். 6 ஃபேஸஸ்னால் 1 2 3 4 5 6 6 ஃபேஸஸ் இருக்கும். கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கார்னர் இருக்கும். 1 2 3 4 5 6 7 பின்னாடி பக்கம் மறைஞ்சிருக்கும் 8. பார்த்தீங்கன்னா நமக்கு விஷுவலாக தெரியுது. பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் மட்டும்தான் தெரியும் நமக்கு விஷுவலாக. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது அந்த இடத்துல 5 ஃபேஸ் தெரியும். நமக்கு அடிப்பக்கம் தெரியாது நமக்கு அப்படி பார்த்தாலுமே. ஃபேஸஸ் 6 இருக்குது, கார்னர்ஸ் 8 இருக்குது, எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. எட்ஜஸ்னால் எதுனா இதுதான் எட்ஜஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எட்ஜஸ் இருக்கும். அதாவது முகங்கள் 6, மூலைகள் 8, விளிம்புகள் 12. பார்த்தீங்கன்னா மொத்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 பக்கம். மொத்த பக்கம் 6 இருக்கும். அடுத்துள்ள பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம்னா எக்ஸாம்பிள் 2 இருக்குன்னு வச்சிங்களேன். அதுக்கு அடுத்துள்ள பக்கங்கள் என்ன இருக்கும்? 1 3 4 5. கண்டிப்பாக 4 பக்கம் தான் இருக்கும். அதோட அடுத்துள்ள பக்கமாக எதிர்பக்கமாக 1 இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஷார்ட்கட்டில் சின்னதாக ஒன்று ஞாபகம் வச்சு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த இது நமக்கு தேவைப்படும். நமக்கு ஸ்டாண்டர்ட் டைஸு, நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் இருக்குது. அதாவது ஸ்டாண்டர்ட் டைஸ் என்னென்னா சம் ஆஃப் எனி 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் டு 7. அதாவது என்னென்னா 2 எதிர்பக்கத்தை கூட்டினாக்கா அது ஒரு கூடுதல் 7 வரணும். சரிங்களா? நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் ஏதாவது அடுத்தடுத்த பக்கத்தை கூட்டினாக்கா 7 வந்ததுன்னா அது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் நிலையான பகடை, நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் நிலையற்ற பகடை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கே போயிடலாம். நம்ம அடுத்து வாட் இஸ் த ஆப்போசிட் டு 3? 3க்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது அட்ஜசன்ட் சைட்ஸில் இருக்கிற கூட்டி பாருங்க. இது 5 1 6 5 3 8. அப்போ 7 வரலை அப்படின்னா இது ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். அது அப்போ இதோட ஆப்போசிட் சைடு தான் இருக்கும். ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா 5 கூட 2 கூட்டினா 7, 1 கூட 6 கூட்டினா 7, 3 கூட 4 கூட்டினா 7. அப்போது நம்ம என்ன கேட்டிருக்கோம் கொஷினு? 3 கூட 4 கூட்டினா 7 வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் 4. புரியுதுங்களா? புரியலாம். திரும்ப உதவி பார்த்துக்கலாம். 5 1 3 இருக்குது. இது 3மே ஒரே டைஸ் இப்படி தான் கொடுத்துருக்குவாங்க நமக்கு. இதை ஏதாவது 2 பக்கத்தை கூட்டி பாருங்கள். 5 1 கூட்டினா 6 வரல, 6 தான் வருது. 5 3 கூட்டினா 8 வருது. நமக்கு ஸ்டாண்டர்ட் டைஸாக நான் ஸ்டாண்டர்ட் டைஸை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம். சிம்பிள் ஷார்ட்கட் ஒன்று வச்சிருக்கிறோம். சம் ஆஃப் எனி 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் டு 7. அப்போ அட்ஜசன்ட் சைட்ஸு சம் ஆஃப் எனி 2 அட்ஜசன்ட் சைட்ஸை கூட்டினாக்கா 7 வந்ததுன்னா அது நான் ஸ்டாண்டர்ட் டைஸு. இப்போ இது கூட்டினா 7 வரலை. அப்போ அதனால் என்னன்னா இது ஸ்டாண்டர்ட் டைஸு தான். அது அதனால தான் நம்ம 7 அந்த 7 கால்குலேட் பண்ணுறதுக்காக 3 கூட 4 கூட்டினா 7. அப்போ முதல் கணக்குக்கு ஆன்சரு 4. 3க்கு ஆப்போசிட் டு 7, 3க்கு ஆப்போசிட்டு 4. ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆப்போசிட் டு 1? 1க்கு எதிர்பார்க்க என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டைஸாக நான் ஸ்டாண்டர்ட் டைஸான்னு பாருங்கள். அது 4 1 கூட்டினா 5 தான் வருது. 4 2 கூட்டினா 6 தான் வருது. 2 1 கூட்டினா 3 தான் வருது. அப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸு தான். அப்போது 1 கூட எதாவது கூட்டினா 7 வரும். ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எதிர் பக்கங்களின் கூடுதல் 7 வரணும். எதிர்பக்கங்களின் கூடுதல் 7 வந்துன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்போது இது ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். அது இப்போ 1 கூட என்ன கூட்டினா 7 வரும்? 6. 1 + 6 7. அப்போ இதுக்கு ஆப்ஷன் டி தான் இருக்குது. மூணாவது கொஸ்டின் வாங்க. மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆப்போசிட் டு 5? 5ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது அதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். சிங்கிள் டைஸ் மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் டைஸ் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5 3 கூட்டினா 8 வரும். 6 3 கூட்டினா 9 வரும். 5 6 கூட்டினா 11 வரணும். நமக்கு 7 வரல. அட்ஜசன்ட் சைட்ஸை கூட்டும்போது 7 வந்தால் மட்டும்தான் அது நான் ஸ்டாண்டர்ட் டைஸு.
இப்போ இது ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். கொஷின் கேட்டிருக்காங்க 5ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்களா. 5ன் எதிர்பக்கம் நான் வரும். அப்போ 5 கூட எதை கூட்டினா 7 வரும், 2 கூட்டினா 7 வரும். அப்போ ஆன்சர் சி தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆப்போசிட் டு 6, 6ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் மேக்ஸிமம் தமிழ் இங்கிலீஷ் தான் எடுக்கிறேன், எப்படி எனக்கும் புரியும். பார்த்தீங்கன்னா 6 6 2 கூட்டினா 8 வருது, 1 2 கூட்டினா 3 வருது, 6 7 1 கூட்டினா 7 வருது. பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் எனி டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் கூட்டினாக்கா 7 வந்ததுன்னா அது வந்து நான் ஸ்டாண்டர்டைஸ். அதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கேனாட் பி டிட்டர்மைன், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் வரும். அது 99% கேனாட் பி டிட்டர்மைன் தான் வரும். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆப்போசிட் டு 2, 2ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 5 2 கூட்டினா 7, 5 சம் ஆஃப் எனி டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் கூட்டினா 7 வந்ததுன்னா அது நான் ஸ்டாண்டர்டைஸ் தான். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேனாட் பி டிட்டர்மைன்டு தான் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் டைஸுக்கு மட்டும்தான் இது ஸ்டாண்டர்ட் டைஸாக நான் ஸ்டாண்டர்டைஸான்னு பார்க்க முடியும். இப்போது டிஎன்பிசியில் இதே மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் எதிர் பக்கங்களின் கூடுதல் 7 ஸ்டாண்டர்டைஸ்னா. நான் ஸ்டாண்டர்டைஸ்னா எனி டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்துச்சுனாலே அது எனி டூ அட்ஜசன்ட் சைட்ஸோட சம் 7 வந்ததுன்னா அது நான் ஸ்டாண்டர்டைஸ் தான். நான் ஸ்டாண்டர்டைஸ் மேக்ஸிமம் ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன்டு தான் வரும், கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 பகடைக்கு போகலாம். இரு பகடைனா 2 டேஸ் வச்சு கணக்கு பார்ப்போம் நம்ம. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆப்போசிட் டு 3, 3ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க இது 5 2 4 1 3 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது 3ன் எதிர்பக்கம் கேட்டிருக்காங்களா. இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, 5 இருக்குது. ரெண்டுத்துலையும் காமனாக 5 இருக்குது. பார்த்தீங்கன்னா 5லேருந்து கிளாக் வைஸாக போங்க. 5லேருந்து கிளாக் வைஸு 5லேருந்து கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா 5 2 4. இந்த 5லேருந்து கிளாக் வைஸ் போங்க. 5 கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா 3 1. பார்த்தீங்கன்னா இந்த 2 3 எதிர் பக்கங்கள், 4 1 எதிர் பக்கங்கள். அப்போது ஆன்சர் என்ன வரும் இருக்குது, 3க்கு எதிர்பக்கம் 2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 தான் வரும் இருக்குது. இப்போ 2வது கணக்கு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆப்போசிட் டு 5, 5க்கு எதிரானது எது, எதிர்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா 5 4 3 இருக்குது, 6 2 3 இருக்குது இந்த பக்கம். அதே கணக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு பார்த்த கணக்கு மாதிரி என்னன்னா 3 2 காமனாக இருக்குங்களா. 3லேருந்து கிளாக் வைஸ் போங்க. முதல் பகடையில் 5 3 5 4. 2வது பகடையில் பார்த்தீங்கன்னா 3 6 2. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 5ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5க்கு ஆப்போசிட்டு 6, 5க்கு ஆப்போசிட்டு 6. இதுதான் ஆன்சர். இதே 4 கேட்டிருந்தாங்கன்னா 4க்கு ஆப்போசிட்டு 2. இது சப்போஸ் 3ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3ன் எதிர்பக்கம் என்ன வரும் அப்படின்னா இதில் இல்லாத நம்பர் தான் வரும். அப்போ 3க்கு ஆப்போசிட்டு 1 தான் வரும். புரியுதுங்களா. திரும்ப ஒரு தடவை சொல்கிறாங்களா, இந்த மாதிரி 2 டேஸ் கொடுத்துட்டாலே, இந்த மாதிரி 2 நம்பர் ஒன்றா இருந்துட்டாலே, 2 நம்பர் ஒரே இப்போ 3ங்கிறது இந்த டேஸ்லேயும் இருக்குது அந்த டேஸ்லேயும் இருக்குங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் பாருங்கள், அப்படியே கிளாக் வைஸ் போங்க. 3 5 4. அது அப்படியே கிளாக் வைஸ் போங்க. 6 2. அப்படி பார்த்தாலே நம்ம ஒரு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஆன்சரை. அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 2ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஆப்போசிட் டு 2, 2 5 3, 5 3 4. இப்போ இது மாதிரி கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா 2 அட்ஜசன்ட் சைட்ஸ் ஒன்றா இருக்குங்களா. 5 3 இங்கேயும் 5 3 ஒன்றா இருக்குங்களா. அப்படி இருந்தாலே என்னென்னா இந்த மாதிரி அட்ஜசன்ட் சைட்ஸ் ஒன்றா இருந்துட்டாலே பக்கத்தில் இருக்க நம்பர் தான் எதிர் பக்கங்கள்.
5 3 காமனாக இருக்குங்களா? அப்படி இருந்துட்டாலே 4 4க்கு எதிர்பக்கம் 2 தான். ஓகேங்களா? அதாவது என்னென்னா 2 அட்ஜசன்ட் சைட்ஸ், அதாவது அடுத்தடுத்த பக்கங்கள், 2 அடுத்தடுத்த பக்கங்கள் ஒன்றா இருந்துட்டாலே 2 அடுத்தடுத்த பக்கங்கள் ஒன்றா இருந்துட்டாலே அது பக்கத்தில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா அதுதான் எதிர் பக்கங்களாக இருக்கும். அப்போ 4க்கு ஆப்போசிட்டு 2, அப்போ 2க்கு ஆப்போசிட்டு 4, 4க்கு ஆப்போசிட்டு 2. அப்போ ஆன்சர் டி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 முதல் 6 புள்ளிகள் வரை உள்ள பகடையின் 2 நிலைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. பகடை 3 புள்ளிகள் உள்ள பக்கத்தில் இருந்தால் மேல் பக்கத்தில் உள்ள புள்ளிகள் என்ன? என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் போட்டுங்க. இந்த மாதிரி புள்ளி கொடுத்துட்டாலே புள்ளிலையும் கொடுத்து கேட்பாங்க, நம்பர் போட்டுங்க. 2 புள்ளி இருக்கா? 2, இது 3, இங்கே 6. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 4, இது 6. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காமனாக என்ன இருக்குது? 6 இருக்குது, 3 இருக்குது. இங்கேயும் 6 இருக்குது, 3 இருக்குது. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா 6 3 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது 6 3 இருந்துட்டாலே 2 பக்கம் 6 3 இருக்கிறதுனால இது 2 பக்கத்துலேயும் இருக்க நம்பர் தான் ஆப்போசிட் சைட்ஸு. அப்போ 2க்கு ஆப்போசிட்டு 4. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணாங்கன்னா 2க்கு ஆப்போசிட்டு 4. இப்போ 3க்கு ஆப்போசிட்டு என்னன்னு கேட்குறாங்க. 3க்கு அட்ஜசன்ட்டாக 6 வந்ததுனால கண்டிப்பாக 6 வராது. அப்போது 3க்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னா 2 4 6 தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் வச்சு பார்த்தீங்கன்னா 3க்கு ஆப்போசிட்டில் 3க்கு அட்ஜசன்ட்டில் 2 4 6 தான் இருக்கும். இப்போது 1 இருக்கலாம், 5 இருக்கலாம். நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு இதுக்கு மேலே எதுவும் கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். 1 இருக்கலாம், 5 இருக்கலாம் எதிர்பார்க்காமா. அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 or 5. தான் ஆன்சர். நமக்கு டேட்டா கொடுத்துருக்க டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் இவ்வளோ தான் கண்டுபிடிக்கும். 1 இல்லை 5 தான் வர முடியும். திரும்ப ஒரு சொல்கிறேன். 3 6 2 பக்கத்துலேயே இருக்குது. ரெண்டு பக்கடையிலுமே இருக்குது. அப்போது அது பக்கத்தில் இருக்க நம்பர் இப்படி சொன்னாலே 6 3 6 3 இங்கேயும் இருக்குது. அப்போ இது பக்கத்தில் இருக்க நம்பரு எதிர் பக்கங்களாக தான் இருக்கும். 2 4 எதிர் பக்கங்கள். அப்போது 3க்கு ஆப்போசிட்டில் 2 வராது, 4 வராது. ஓகேங்களா? இப்போ 3க்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது? 3க்கு பக்கத்தில் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 2 4 6 3க்கு பக்கத்தில் இருக்க நம்பர். இதுக்கு பக்கத்தில் எதிர்பக்கமாக 1 வரலாம், 5 வரலாம். இதில் வர நம்பர் 2 4 6 வராமல் பார்த்தீங்கன்னா 1 5 தான். அப்போது இது எதிர்பக்கமாக 1 வரலாம், 5 வரலாம். அட்ஜசன்ட்லேயும் 1 வரலாம், 5 வரலாம். நம்ம கொடுத்துருக்க கேள்வி என்னன்னா எதிர்பக்கத்தில், அதாவது இந்த 3 அடிப்பக்கமாக இருந்தாக்கா அதுக்கு மேல் பக்கம் என்ன வரும் கேட்டுருங்க. அதான் கொஷின் எப்படி கேட்டாலுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஃபஸ்ட்டு புரிஞ்சினாலே போதும். பெருசாக கேட்க மாட்டாங்க. ஒன்று எதிர்பக்கம் என்னன்னு தான் கேட்பாங்க, மற்றபடி வேறு கேள்வியே கேட்க மாட்டாங்க அவங்க. இப்போ கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. இனிமேல் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஷின்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா? 3 அடிப்பக்கமாக இருந்தாக்கா அதுக்கு மேலே என்ன வரும் கேட்குறாங்க. அடிப்பக்கம்னா பாட்டம் சைடு, மேல் பக்கம்னா டாப் சைடு நான் கேட்குறாங்க. அப்போது அதுக்கு ஆப்போசிட்டு தான். 3க்கு ஆப்போசிட் நான் தான் கேட்குறாங்க. அது 1 இல்லை 5 வரதான் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 or 5 தான். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள பகடையின் அடிப்பக்கம் 5 எனில் மேல் பக்கம் நான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 2 1 இருக்குது, 3 2 6 இருக்குது. இப்போது இந்த ரெண்டுத்துலேயுமே காமனாக 2 இருக்குது. 2 இருக்குங்களா? 2க்கு பக்கத்தில் நம்பர் நான் போட்டு பாருங்கள். 1 4. இதில் பார்த்தீங்கன்னா 3 6. இதில் இல்லை நம்பர் என்னது 5. அப்போது அதுதான் ஆப்போசிட் சைடாக இருக்கும். 2க்கு ஆப்போசிட்டு 5. அவன் என்ன கேட்டிருக்கான்? அடிப்பக்கம் 5 எனில் மேல் பக்கம் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ அடிப்பக்கம் 5னா மேல் பக்கம் 2ஆக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 தான். பி தான் ஆன்சரை பார்த்து. சரிங்களா? அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதில் காமனாக என்ன இருக்குது? 1 5. இங்கேயும் காமனாக என்ன இருக்குது? 1 5. அப்போது 1 5ம் பக்கத்துலேயே இருக்குது. இங்கேயும் 1 5 பக்கத்துலேயே இருக்குது. அப்போது 2 டைஸ்லையும் என்ன பக்கத்தில் நம்பர் இருக்கோ அது ரெண்டுமே எதிர் பக்கங்களாக வரும். அப்போ 2க்கு ஆப்போசிட்டு 6. அவன் என்ன கேட்டிருக்கான்? 6ன் எதிர்பக்கம் கேட்டிருக்கான். 2க்கு ஆப்போசிட் 6னா 6க்கு ஆப்போசிட்டு 2 தான். அப்போ ஆன்சர் ஏ தான் ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைஸ் பார்த்தோம்.
2 டைஸ் பார்த்துட்டோம். இப்போ 3 பகடை வச்சு கொஷின்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 3 டைஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றின் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 6, 5, 4. இது பகடை 1ன்னு வச்சிங்க, இது பகடை 2, இது பகடை 3ன்னு வச்சிங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 6, 5, 4, 1, 2, 3, 2, 3, 6ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் காமன் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 6, 5, 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இதில் தான் ரிப்பீட் ஆகாமல் இருக்குது நம்பர்ஸ். இதுலேயுமே நம்ம ரிப்பீட் ஆகலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? 6க்கு 5 கிளாக் வைஸு, இந்த இப்படி கிளாக் வைஸு, இந்த 6க்கு கிளாக் வைஸ் இப்படி போட்டிங்கன்னா 2, போட்டிங்கன்னா 3. இப்போ ஃபஸ்ட்டு டேஸில் பார்த்தீங்கன்னா 6க்கு 5, 4. 2வது டேஸில் 6 பார்த்தீங்கன்னா 6, 2, 3. பார்த்தீங்கன்னா 5ன் எதிர்பக்கம் 2, 4ன் எதிர்பக்கம் 3. அவன் கொஸ்டின் கேட்டானா 1ன் எதிர்பக்கம்னு கேட்டிருக்காங்க. இதில் வர நம்பர் என்ன இருக்குது? 6. அப்போ 6க்கு ஆப்போசிட்டு கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பகடையில் 6க்கு பக்கத்தில் 5, 4 இருக்குது. 5, 4. அந்த 3வது பகடையில் பார்த்தீங்கன்னா 6, அது கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா 2, 3. அப்போ 5க்கு ஆப்போசிட்டு 2 தான், 4க்கு ஆப்போசிட்டு 3. இதில் வராத நம்பர் பார்த்தீங்கன்னா வராத நம்பர் தான் 6ஓட ஆப்போசிட்டு. அப்போ 6ஓட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இதில் வராத நம்பர் பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போ 6க்கு ஆப்போசிட்டு 1. கொஷின் கேட்டிருக்காங்க 1ன் எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ 6க்கு ஆப்போசிட் 1ன்னா 1க்கு ஆப்போசிட்டு 6 தான். அப்போ ஆன்சர் டி தான் இருக்குது. ஆன்சர் 6 தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே 3 டேஸ் தான். 2ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரியே நம்ம ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 2 இருக்கா? 2 ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அதனால் நம்ம அதை வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வேறு என்ன நம்பர் காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குங்களா? 3 எடுத்துக்கலாம். 3, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இதில் எதுவும் ரிப்பீட்டும் ஆகலை, அதனால் ஓகே இப்படி எடுத்துக்கலாம். 3க்கு 3 கிளாக் வைஸ் போடுங்க, இதுக்கு கிளாக் வைஸு, இந்த 3க்கும் கிளாக் வைஸு, இப்படி கிளாக் வைஸ் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 6, 1 கிளாக் வைஸ் போட்டிங்கன்னா, இந்த 3 கிளாக் வைஸ் போட்டிங்கன்னா 3, 4, 5. இப்போது 6க்கு ஆப்போசிட்டு 4, 1க்கு ஆப்போசிட்டு 5. இதில் வராத நம்பர் என்ன இருக்குது? 2 தான் வரல. அப்போது அதுதான் எதிர்பார்க்கமாக இருக்கும். அப்போ 2ன் எதிர்பார்க்கம் 3 தான். அப்போ 2ஓட எதிர்பார்க்கம் 3. இதில் நீங்கள் வேறு எப்படி கண்டுபிடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா, இப்படி இது இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணி அப்படின்னா பார்த்துக்கலாம். இங்கே 1 இருக்குங்களா? இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. இந்த 1 என்னாச்சு பார்ப்போம். இந்த 1 கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இந்த 1 கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா இப்படி வரும். 1க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3, 6. 1, 3, 6. இந்த 1 கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 4. இதில் கண்டுபிடிச்சிடலாங்களா? 3க்கு ஆப்போசிட்டு 2. இதில் கரெக்டாக வந்துடுச்சிங்களா? இல்லை, இப்போ 6க்கு ஆப்போசிட்டு 4, 1க்கு ஆப்போசிட்டு என்ன வரும்? இதில் வராத நம்பர் 5 தான். 1க்கு ஆப்போசிட்டு 5 தான் வரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேட்டு டிஎன்பிஎஸ்சி போகிற ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருந்தனால அவனும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்கப்பட்டுள்ள 3 பகடைகளின் அடிப்பக்கம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3த்துலேயும் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. ஓகேங்களா? கேள்வியை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். இதுதான் கொஷின்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கொஷினே தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். இப்போது 4 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது மேலே, சரிங்களா? அப்போ ஆன்சருமே கண்டிப்பாக காமனாக தான் இருக்கும். காமனாக இருக்கிறது என்னது? 5, 5, 5. இதுதான் நம்ம காமனாக இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. 6, 6, 2ன்னு இருக்குது, 5, 6, 1ன்னு இருக்குது, 6, 5, 2ன்னு இருக்குது. ஆனால் அப்படி வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா மேல் பக்கம் 4ஆக தான் இருக்குது, 4 மட்டும்தான் இருக்குது காமனாகவே. அப்படிங்கிறப்போ அடிப்பக்கம் அதுவும் காமனாக தான் இருக்கும். ஆப்ஷன் சி தான். 5, 4க்கு எதிர்பக்கம் 5 தான். ஃபஸ்ட்டு டேஸ்லேயும் 5 தான் இருக்கும் காமனாக, 2வது டேஸ்லேயும் 5 தான் இருக்கும், 3வது டேஸ்லேயும் 5 தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஆனால் ஆப்ஷன் சி தான். ஈஸியாக போட்டுடலாம், ஆனால் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். இப்போது 4க்கு இதில் பார்த்தீங்கன்னா 4, 3, 2 இருக்குது. இதில் 4, 2, 1 இருக்குது. இதில் 4, 3, 6 இருக்குது.
இப்போது இது வேறு சிம்பிளாக போடலான்னா 4ஓட அட்ஜஸ்டன் சைட்ஸ்லாம் எழுதிக்கலாம். 4, 2, 3, இங்கே 1 இருக்குது, 2 ஆல்ரெடி போட்டாச்சு, இங்கே 3, 6 இருக்குது, 3 ஆல்ரெடி போட்டாச்சு, 6 இருக்குது இங்கே. ஓகேங்களா? அப்போ இதில் வர நம்பர் பார்த்தீங்கன்னா 4, இதுலேருந்து 2, 3, இதுலேருந்து 1, இங்கேருந்து 6. இதில் வர இல்லா நம்பர் பார்த்தீங்கன்னா 5 தான். அப்போது ஒரு டைஸு கண்டுபிடிச்சாலே போதும், எல்லா டைஸுக்கும் அதே தான் வரும். 4ஓட அடிப்பக்கம் 4ஓட எதிர்பக்கம் 5ஆக தான் இருக்கும். மேல் பக்கம் 4ங்கிறப்போ அடிப்பக்கம் என்ன அதான் கேட்டிருக்காங்க நமக்கு. அப்போ எல்லாத்துக்குமே 5 தான் அடிப்பக்கமாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது இதே மாதிரி நம்பர் மட்டும் தான் கொடுத்து கேட்பாங்க. நம்பர் கொடுத்து கேட்பாங்க, புள்ளி வச்சு கேட்பாங்க, அடுத்து இந்த மாதிரி படம் வரைஞ்சி கேட்பாங்க. ஒரு சில நேரத்தில் ஏபிசிடி கூட கொடுத்து கூட கேட்பாங்க. நம்ம எப்படி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம் எல்லாத்தையுமே. நம்ம ஜஸ்ட்டு நம்பர் மாறதாலும் நமக்கு ஒன்றும் குழப்பம் வரக்கூடாது நம்ம அந்த இடத்துல. இப்போது இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க, 3 படம் கொடுத்துருக்காங்க, 3 பகடை கொடுத்துருக்காங்க. அதில் பகடை 2ஓட அடிப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க அவங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வட்டம், முக்கோணம், புள்ளி, முக்கோணம், கிராஸு, சதுரம், கிராஸு, வட்டம், அம்பு, இது 3 போட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே டெரைவ் பண்ணிடலாம். அதில் நமக்கு இது ரெண்டுத்தையும் காமன் என்ன இருக்குது? முக்கோணம் இருக்குது. வேறு எதாவது ஒத்து போதா? வேறு எதாவது ஒத்து போகல, அதை பார்த்து வச்சு கண்டுபிடிச்சிடலாம். முக்கோணத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் போட்டிங்கன்னா புள்ளி, வட்டம். இந்த முக்கோணத்துக்கு கிளாக் வைஸ் போட்டிங்கன்னா கிராஸு, சதுரம். கிராஸும் சதுரம் தான். இப்போது வட்டத்துக்கு ஆப்போசிட்டு சதுரம், புள்ளிக்கு ஆப்போசிட்டு கிராஸு, இப்போ முக்கோணத்துக்கு ஆப்போசிட்டு அம்புகுறி. இது நம்ம டிரைவ் பண்ணது இது. ஓகேங்களா? அவன் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கான்? பகடை 2இன் அடிப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா பகடை 2இன் அடிப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பகடை 2ஓட மேல் பக்கம் என்ன இருக்குது? சதுரம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன வருது? வட்டம் வருது. அப்போ அதுக்கு ஆன்சர் வட்டம் தான். அதுக்கு ஆன்சர். கிளாஸஸ் கொஞ்சம் முன்னாடி தான் எடுத்துருப்பேன் இன்றைக்கி நான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்கிற இந்த மாதிரி நான் நோட்டில் எழுதி யூடியூப்பில் போடலான்னு சொல்லிட்டு, அதனால் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் என்னை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதனால் கொஞ்சம் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து வர கிளாஸில் கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுக்க பார்க்குறேன். சொல்லி கொடுத்ததில் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்லி போக நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னுமே டைஸில் இருக்குது. சிங்கிள் டைஸ் பார்த்துட்டோம், 2 டைஸ் வச்சு இந்த கணக்கு வச்சு பார்த்துட்டோம், 3 டைஸ் வச்சு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 டைஸ் இருக்குது. ஃபோல்டர் டைஸ், மடிப்பு அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதுவும் அடுத்தடுத்து நம்ம கிளாஸில் பார்ப்போம். நம்ம டைஸ் இன்னொரு கிளாஸில் முடிச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முடிஞ்சால் டெஸ்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு இதே கிளாஸ்லேயே நான் கொடுத்துறேன். நான் அடுத்த கிளாஸில் நான் டெஸ்ட் மாதிரி சும்மா ஒரு 10 கேள்வி இந்த டைஸ் வச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு நான். நீங்கள் அதை வச்சு ஓரளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.